என்னாச்சுங்க? நான் வந்ததுலேருந்து அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன் இந்த புடவையில நான் நல்லா இல்லையா? சின்ன பொண்ணு, என்னடி இந்த புடவையில நீ இவ்வளோ அழகா இருக்க? என்ன சொன்னீங்க? அழகா இருக்கேனா? ஆமா சின்ன பொண்ணு, நீ இந்த புடவையில எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா? என் வாயால சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அழகா இருக்க. ஓ, அப்ப நான் இந்த புடவை கட்டியிருக்கிறதுனால தான் உங்களுக்கு அழகா தெரியறேனா? அப்ப இத்தனை நாள் வரையும் உங்க கண்ணுக்கு நான் அழகா தெரியல. சின்ன பொண்ணு, நான் அப்படி ஒன்றும் சொல்ல வரலடி. அப்படி பார்த்தா நீ அழகு இல்லாம உன்னை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், அதனாலலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் என்னைக்கே இருப்பல அழகா, அதை விட இன்னைக்கு சூப்பரா இருக்க. என்னங்க சொல்றீங்க? அப்ப உண்மையாவே இந்த புடவையில நான் அழகா இருக்கேனா? இல்லடி, நீ சொல்றது தப்பு. நீ கட்டியிருக்கிறதுனால தான் அந்த புடவே அழகா இருக்கு ஜில்லு. என்னது ஜில்லா? ஆமா, இனிமே உன்னை சின்ன பொண்ணுன்னு கூப்பிட மாட்டேன், ஜில்லுன்னு தான் கூப்பிடுவேன். ஆமா, இவங்க சூர்யா, நான் ஜோதிகா. இவங்க எங்களை ஜில்லுன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏங்க இப்படி பண்றீங்க? இப்படியெல்லாம் கூப்பிடாதீங்க. யாராவது கேட்டாங்கன்னா எதுவும் நினைச்சுப்பாங்க. யாரு என்ன நினைச்சா எனக்கு என்ன? என் பொண்டாட்டி நான் கூப்பிடுறேன். நான் கண்டிப்பா இனிமே ஜில்லுன்னு தான் கூப்பிடுவேன். நான் சொன்னா மட்டும் கேட்கவா போறீங்க? சரி, அப்படியே கூப்பிடுங்க. ஜில்லு, நம்ம ரெண்டு பேரும் பெரிய தப்பு பண்ணிட்டோண்டி. என்னங்க சொல்றீங்க? அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம்? ஆமா ஜில்லு, என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு எல்லாரும் சம்மதத்தையும் வாங்கி நம்ம கல்யாணத்தை கிராண்டா பண்ணி நம்ம ஃபோட்டோ ஷூட் வச்சுருந்துருக்கணும். ஃபோட்டோ ஷூட் வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. ஆமாங்க, நானே எத்தனையோ தடவை நினச்சிருக்கேன் நம்ம ரெண்டு பேருக்கும் ஃபோட்டோ ஷூட் வச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்லாம். ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம தான் இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே. அவ்வளோதானே சின்ன பொண்ணு, கூடிய சீக்கிரமே ஒரு ஃபோட்டோ ஷூட் வச்சுட்டா போச்சு. அட நீங்கள் வேறங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இப்போ நீங்கள் வேஷ்டி செட்டில் இருக்கீங்க, நான் புடவையில் இருக்கேன். நீங்கள் தான் சொன்னீங்களே இந்த புடவையில் நான் நல்லா இருக்கேனே. அப்புறம் என்ன, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் பண்ணி மாட்டிக்கலாம். அதை விட என்னங்க வரப்போகுது? அப்படியே சொல்ற. இருந்தாலும் உன்னை எனக்கு கல்யாணம் பொண்ணுக்கெல்லாம் மேக்கப் போடுவாங்கல்ல, அது மாதிரி மேக்கப் போட்டு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசையா இருக்குடி. ஏங்க நீங்கள் வேற, அப்படி பார்த்தா ஏன் மூஞ்சி இருக்காது, எனக்கு பதிலாக வேறு யார் மூஞ்சாது தான் இருக்குவாங்க. என்னடி சொல்ற? ஆமாங்க, இப்போல்லாம் மேக்கப்பில் அப்படி தானே பண்ணுறாங்க. நம்ம மூஞ்சி தவிர பாக்கி எல்லாரும் மூஞ்சி தெரிகிற மாதிரி தான் பண்ணுறாங்க. இதுதாங்க ஒரிஜினல், இப்படியே இருக்கட்டும். சரி விடு, என் ஜில்லு இப்பவே அழகா தான் இருக்கா. இதுக்கு மேல என்ன வேணும்? ஜில்லு 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 ஜில்லு. ஏங்க சும்மா இருங்க, ஜில்லு ஜில்லுன்னு கூப்பிடாம எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. நான் அப்படி தாண்டி கூப்பிடுவேன், ஜில்லு ஜில்லு ஜில்லு. எங்க போதும் சித்தியும் ராணியக்காவும் வந்துட்டாங்க, அப்படி கூப்பிடாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்ப சரி, நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கூப்பிடவா? சரி, வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எத்தனை தடவை வேணா கூப்பிடுங்க, இங்கே கூப்பிடாதீங்க எல்லாருக்கும் முன்னாடி, சரியா? சரி சரி. அடட, என் கண்ணே பட்டும் போல இருக்கு. அவ்வளோ அழகா இருக்கீங்க ரெண்டு பேரும். ஆமா, நீ ரெண்டு பேரும் ஜோடி படுத்தமா அவ்வளோ அழகா இருக்கு. சித்தி, நீ எடுத்து கொடுத்த புடவை எப்படி சித்தி இருக்கு, நல்லா இருக்கா? இந்த புடவைக்கும் நகைக்கும் அவ்வளோ அழகா இருக்கடியம்மா. உன்னைய பார்த்தா என் கண்ணே பட்டும் போல இருக்கு. அவ்வளோ அழகா இருக்கிற இன்னைக்கு. ஆமா சின்ன பொண்ணு, உன்னையும் கணேசையும் இந்த கோலத்தில் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ரெண்டு பேரும் அவ்வளோ அழகா இருக்கீங்க. உங்கள் ரெண்டு பேரும் மாலைங்களுக்குமா உங்கள் கல்யாணத்தை அன்னைக்கும் பார்க்க முடியல, அதுக்கப்புறமா உங்களுக்கு எதுவும் பண்ணி பார்க்க முடியல எங்களால். ஏதோ எங்களால் முடிஞ்சது. உங்களை இப்படி பார்க்கும்போது எங்கள் மனசில் உள்ள கவலையெல்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. அத்தை, நடந்தது நடந்து போச்சு. திரும்ப திரும்ப அதையே அத்தை பேசிட்டு இருக்கீங்க. ஏன் சித்தி, இப்போ எங்க ரெண்டு பேரும் பார்த்தா புது பொண்ணு மாப்பிள்ள மாதிரி தெரியலையா? அதைத்தான் சின்ன பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கோம். உங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தை அன்னைக்கு கூட இது மாதிரி எங்களால் பார்க்க முடியல. இப்போ பொண்ணு மாப்பிள்ள மாதிரி பார்க்கலாமா? அதான் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. அதைத்தான் அண்ணி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி அண்ணி, அப்ப நாங்க வீட்டுக்கு போயிட்டு அம்மா காலையில விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடுறோம். சரி கணேஷ், போயிட்டு வரும்போது அம்மாவை கையோட கூட்டிட்டு வந்துடு, சரியா? சரி அண்ணி, கூட்டிட்டு வந்துடுறேன். சின்ன பொண்ணு கணேஷ், கொஞ்ச நேரம் நின்னுங்க, இந்த வாரேன். சுத்தமா மறந்துட்டேன். என்னாச்சுக்கா, என்ன மறந்துட்டீங்க? சித்த இரு சின்ன பொண்ணு, வாரேன். என்னாச்சு சித்தி, ராணி அக்கா எங்க போறாங்க? தெரியல சின்ன பொண்ணு, எனக்கு எதுவும் சொல்லலையே. சின்ன பொண்ணு கணேஷ், இந்தாங்க, ஏதோ எங்களால முடிஞ்சது. ஐயோ அக்கா, என்னக்கா இது வேற புடவை மாதிரி இருக்கு, நான் எடுத்த புடவை மாதிரி இல்லையே. ஆமா சின்ன பொண்ணு, நீ எடுத்து கொடுத்த படம் ரொம்ப விலை கம்மியா இருந்துச்சு. அவ்வளோ விலை கம்மியா எடுத்து கொடுத்தா நல்லா இருக்காதுல, முதல் தடவை எடுத்து கொடுக்குறேன். அதான் அன்னிக்கிட்ட கேட்டு எடுத்தேன். அவங்க எடுத்த சேவையில தான் எடுத்தேன். ஏன் நல்லா இல்லையா கலரு? ஐயோ அக்கா, கலர்லாம் நான் நல்லா இல்லைன்னு சொல்லலை. ஏற்கனவே தீபாவளி செலவெல்லாம் நீங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பத்தாவதுக்கு இவ்வளோ கூட உள்ள புடவையெல்லாம் எதுக்கு எடுக்கணும்? நான் எடுத்து கொடுத்ததே எடுத்துகிட்டு வந்திருக்கலாம்ல. எனக்கு மனசு கேட்கல சின்ன பொண்ணு, விலை கம்மியா எடுக்கிறதுக்கு. நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்கள் பக்கத்துலேயே இருந்து பில் போட்டு வாங்கிட்டு வந்திருப்பேன். எனக்கு தெரியும் நீ பக்கத்துல இருந்தா என்னை எடுக்க விட மாட்டேன்னு. அதனால தான் உன்னை போக விட்டுட்டு அதுக்கப்புறம் அண்ணியை கூட்டிட்டு போய் எடுத்துட்டு வந்தேன். ஆனால் அக்கா, எனக்கும் உங்கள் குடும்பத்துக்கு செட் ஆகுதோ இல்லையோ, உங்களுக்கு எங்கள் சித்திக்கு நல்லா செட் ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் எங்கே போனாலும் ஒன்றாவே போகிறீங்க, ஒன்றாவே வரீங்க. ஆமா சின்ன பொண்ணு, அது என்னமோ தெரியல, எங்க அண்ணி என் கூடவே இருக்கிற மாதிரி இருக்கு. எங்க அண்ணன் முன்னாடி என் கூட எப்படி பேசுவாங்க பழகுவாங்களோ அதே மாதிரிதான் இந்த அண்ணி இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா சின்ன பொண்ணு, எனக்கும் அப்படிதான். என்னதான் இந்த அண்ணியோட இப்பதான் பேசி பழகினாலும் ஏதோ ரொம்ப நாள் பேசி பழகின மாதிரி இருக்கு. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இவங்க குடும்பத்துல உள்ளவங்களும் அப்படிதான். ஏதோ நம்மள உடம்பு பிறந்தவங்க மாதிரி எல்லாம் பாத்துக்கிறாங்க. எனக்கும் அதான் வேணும். நாளை பின்னைக்கு சிவா சோனி காதல் விஷயத்தை பற்றி வீட்டில் பேசும்போது ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணால் அதுவே எனக்கு சந்தோஷம்தான். இது மாதிரி ரெண்டு பேரும் எப்பவும் ஒத்துமையாகிறதுக்கு சிவாவுக்கும் சோனிக்கும் ஹெல்ப் பண்ணிட்டீங்கன்னா அதுவே பெரிய புண்ணியமாக போகும். என்ன சின்ன பொண்ணு, ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு? வேற ஒன்றும் இல்லைங்க, ராணி எங்கவையும் எங்கள் சித்தியும் இப்படி ஒத்துமையாக பார்க்கும்போது மனசுக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொன்னேன், வேற எதுவும் இல்லை. ஆமா சின்ன பொண்ணு, எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க. ராணி அண்ணியும் உங்க சித்தியும் நல்ல பாண்டிங்ல இருக்காங்கன்னு. இந்த பாண்டிங் கடைசி வரையும் இருக்கணுமே. சரி இந்தாங்க, ரெண்டு பேரும் வாங்கிக்கோங்க. வா சின்ன பொண்ணு, அன்னி காலையில விழுந்து கும்பிட்டுக்கலாம். சரிங்க. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க ரெண்டு பேரும் என் காலில் விழுந்து கும்பிட்ற அளவுக்கு அவ்வளவு வயசுலாம் எனக்கு ஒன்றாகல. ரெண்டு பேரும் எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா இருங்க, எனக்கு அதுவே போதும். சரி அண்ணி. ராணி ராணி. இதை வந்துட்டேங்க. சரி கணேசி, நீயும் சின்ன பொண்ணு போய் கண்ணம்மா காட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துருங்க. இந்த உங்க அண்ணன் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க போல இருக்கு. நாங்க போய் சமையல் வேலையை பாக்குறோம். சரி அண்ணி. வாங்க நீ, நம்ம போயிட்டு மதியம் சமையலுக்கு ஆகிற வேலையை பார்ப்போம். சரி நீ வாங்க போகலாம். ராணி அக்கா,
என்ன சின்ன பொண்ணு? சத்யாவும் சோனியும் எங்கக்கா? 2 பேரும் எண்ணெய் தொட்டு வைக்கும் போது பார்த்தேன். அதுக்கப்புறம் 2 பேரும் ஆளே காணோம். நல்லா நல்லே பக்கத்தில் எங்கேயாவது போகணும் கிளம்புங்கடின்னு சொன்னாலும் ரூமை விட்டு வெளில வர மாட்டாளுங்க. இன்னைக்கு தீபாவளி வேற, ஒருத்தி சேலை கட்டுறா, ஒரு தாவணி கட்டுறா. சொல்லவா வேணும், அந்த ரூமுக்குள்ளே தான் கிடப்பாளுங்க. எப்படியும் சாயந்தரத்துக்கு போய் வெளில வந்துருவாளுங்க. சரிக்கா சரிக்கா. சரி நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் போய் வேலையை பார்க்குறோம். சரிங்க வாங்க, கையோட நம்ம வீட்டுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அத்தையும் கூட்டிகிட்டு வந்துடலாம். ம் சரி சின்ன பொண்ணு, வா போயிட்டு வந்துடலாம். ஐயா கணேஷு. இந்தா அத்தையும் வந்துட்டாங்களே. அடடா மருமோளை எம்பிட்டு அழகா இருக்க தெரியுமா? நீயும் என் மகனும் ஒன்றா நிற்கும் போது அவ்வளோ அழகா இருக்கு. அப்படியா அத்தை? உண்மையுமே நல்லா இருக்கா? ஆமாம் மருமோளே, என் கண்ணே பட்டுச்சு. சாயந்தரம் சுற்றி போடணும். நல்லா ஞாபகப்படுத்திக்க, நான் சுற்றி போட்டுறேன். ம் சரித்தே. அம்மா வாமா, எங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுமா. காலெல்லாம் ஒன்றும் விழுவ வேண்டாமையா, என் ஆசீர்வாதம் எப்பவும் உங்களுக்கு இருக்கும். இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருங்க. பிரதீப், நீ எப்படா வந்த? அந்த கதையை ஏன்க்கா கேட்குற? அம்மா அப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்தோம்னு சொல்லிட்டு கொடுக்க போனேன். அவங்க ட்ரெஸ் எடுத்துகிட்டு போனால் ஏன் ட்ரெஸ் எடுக்காம போயிட்டாங்க. அங்கே போயிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் எடுத்து போடலான்னு பார்த்தா ட்ரெஸ்ஸை காணும். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு இங்கே இருந்துச்சுன்னு. சரின்னு வந்தேன். அதுக்கப்புறம் அம்மாட்ட கேட்டேன். அம்மா அங்கே தான் போகிறேன் வாயா அப்படின்னாங்க. அதனால தான் நானும் அம்மா கூடயே வந்தேன். என்னத்தை நான் எடுத்துகிட்டு போட உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு மருமோளே. என்ன இது மாதிரி புடவையெல்லாம் நான் கட்ட மாட்டேன். நீ ஆசையை எடுத்து கொடுத்துட்ட. கட்டலைன்னா மனசு கஷ்டப்படுவேன். அதனால தான் கட்டியிருக்கேன். நல்லா இருக்கா? ம் நல்லா இருக்குதே. இந்த மாதிரி புடவையெல்லாம் இப்போ கட்டாமல் வேறு எப்போ தான் கட்ட போறீங்க? கட்டுங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்டா பிரதீப், உன்னோட ட்ரெஸ் எங்கே இருக்குன்னு தெரியலையா? நான் வந்து எடுத்து தரவா? இல்லைக்கா, அதெல்லாம் நான் எடுத்துட்டேன். நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சிவா எங்க? அவனை ரெடி ஆகிட்டு தானே இருந்தான். இங்கேருந்து நேராக போயிட்டு லெஃப்ட்டில் ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமில் தான் அவன் ரெடி ஆகிட்டு இருந்தான். போய் பார்ப்போம். ம் சரிக்கா. இந்த வேஷ்டியை எப்படி கட்டுறது? எப்படி கட்டினாலும் நிக்க மாட்டுது. எப்படிதான் இந்த வேஷ்டியை கட்டிக்கிட்டு 4 பூரா இருக்கிறாங்களோ? ஒரு தடவை கட்டுறதுக்கே இப்படி நாக்கு தள்ளுது. என்ன பண்ணிட்டு இருக்கான் வயித்துல கை வச்சுக்கிட்டு? கையை எடுத்தோம் கண்டிப்பா கழண்டு விழுந்துடும். எப்படிதான் 4 பூரா அதை கட்டிக்கிட்டு தெரியுறாங்களோ? கொஞ்ச நேரம் கூட நம்மளால கட்டிக்கிட்டு இருக்க முடியல. கட்டவே முடியல. எங்கேயாவது கட்டிக்கிட்டே இருக்குது. இப்ப நம்ம கட்டியிருக்கிறதோட நடந்தோம் கண்டிப்பா எங்கேயாவது கோயிலா வந்து விழுந்துடும். யாரு முன்னாடியாவது இது மாதிரி வந்து விழுந்துச்சுன்னா மானமே போயிருமே. இந்த பிரதீப் வேற காலையில இருந்து எங்க போனானே தெரியல. போன் மேல போன் பண்ணிட்டு இருக்கேன். அட்டன் பண்ணி என்னன்னு கூட கேட்க மாட்டான். அவ்வளவு பிஸியா இருக்கான். ஒருவேளை நம்மளை விட்டுட்டு படத்துக்கு போயிருப்பானோ? போயிருப்பான். அது எப்படிடா? என்னைக்குடா என்னை நிம்மதியா இருக்க விட்டுருக்கீங்க? மச்சான், இப்பதான் மச்சான் உன்னை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கரெக்டா நீ வந்துட்ட. ஆமா, நீ எப்ப வந்த? நீ வேஷ்டி கட்ட தெரியாம புலம்ப ஆரம்பிக்கும் போதே வந்துட்டேன். மச்சான், என் நிலைமைய பத்தியாடா? நான் எத்தனையோ பேரை ஆட்டி வச்சிருக்கேன். இந்த ஒரு வேஷ்டி என்னை அந்த ஆட்டி வச்சிருச்சுடா கொஞ்ச நேரத்துல. சரிடா, அதான் கட்டிட்டியே. அதுக்கப்புறம் ஏன் மறுபடியும் வயிற்றுலயே கையை வச்சுக்கிட்டு இருக்க? கையேடு. டேய் பிரதீப், இப்ப மட்டும் நான் கையெடுத்தேன் கண்டிப்பா வேஷ்டி கீழே விழுந்துறேன். யாராவது பார்த்தாங்கன்னா மானமே போயிரும்டா. டேய், நீ தானடா சொன்ன வேஷ்டி செட் எடுக்கலான்னு. இப்ப என்னன்னா வேஷ்டி கட்ட தெரியாம நின்னுட்டு இருக்க. இதுக்கு தான் சொல்றது, முன்ன பின்ன வேஷ்டி எல்லாம் கட்டி பழகணும்னு. நீ தான் வேஷ்டினா என்னன்னே தெரியாம இருந்தியா? அப்புறம் எப்படி உன்னால கட்ட முடியும்? ஓ, நாங்க கட்டி பழகுறது இருக்கட்டும். சாரி, எத்தனை வாட்டி கட்டியிருக்கீங்க? நான் ஒரு தடவை எங்க கோயில் திருவிழா கட்டியிருக்கிறேன். அதுவே நல்லா தானே கட்டியிருந்தேன். டேய், அன்னைக்குமே சபரிதான் உனக்கு வேஷ்டி கட்டி விட்டான். எங்க மறந்துட்டியா? டேய், அதுக்கு என்னடா பண்ண முடியும்? இப்ப என்ன சபரியா வர சொல்ல முடியும்? டேய், நீயாவது கட்டி விடுடா. நான் எனக்கு கட்டிக்கிறதே பெரிய விஷயம்டா சிவா. இதுல எங்கேயாவது நான் மத்தவங்களுக்கு கட்டி விடுறது? ஆமா, யூடியூப்ல தான் அதுல ட்ரிக் போட்டிருப்பாங்கல்ல, அதை பார்த்து கட்டேன். ஆமால, நான் அதை யோசிக்கவே இல்லை. யூடியூப்பை பார்த்து கட்டிக்கலாம்ல. யூடியூப்ல எல்லாம் வேஸ்ட் கட்டுறது போடுவாங்களா? டேய், சுடுதடி கூட எப்படி வைக்கிறதுன்னு போடுறாங்கடா. இதெல்லாம போடாம இருப்பாங்க? அதெல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். எங்க நீ எடுத்த செட் வேற, இப்ப நீ போட்டிருக்க செட் வேற. ஏன், என்னாச்சு உன்னோட செட்டு? இல்ல பிரதீப், எப்பவும் போல குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் மாத்தலான்னு பார்க்கும்போதுதான் இன்னைக்கு வேஷ்டி கட்டணுங்கிறதே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எனக்கு தான் வேஷ்டி கட்ட தெரியாது. அதான் சரி கட்டி பழகலான்னு மாமாட்ட ஒரு வேஷ்டி வாங்கி கட்டி பழகிட்டு இருந்தேன். ஒழுங்காவே கட்ட வரல. சரி மாமா கிட்டே கட்டி பழகிக்கலான்னு மாமாட்ட சட்டையை எடுத்து போட்டுட்டு வந்துட்டேன். உள்ளதான் இருக்கு அந்த வேஷ்டியும் சட்டை. ஃபர்ஸ்ட் கட்டி பார்க்கலாமேன்னு தான் கட்டினேன். இது கட்டவே முடியலடா. நீ போய் மாமாவை கூட்டிட்டு வரியா? நான் மாமாவை கட்டி விட சொல்லி கட்டிக்கிறேன். மாமாவும் அக்காவும் சாமி கும்பிடுறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்கடா. என்னடா சொல்ற? இப்ப என்னடா பண்றது? அதெல்லாம் கட்டிடலாம் மச்சான், வா ரூமுக்கு போலாம். டேய், உனக்கும் கட்ட தெரியாது எனக்கும் கட்ட தெரியாது, எப்படிடா கட்டுறது? மச்சான், அதான் நான் சொல்றேன்ல, யூடியூப் பார்த்து கட்டிக்கலாம். உனக்கு நான் கட்டி விடுறேன், எனக்கு நீ கட்டி விடு. அதெல்லாம் கட்டிக்கலாம், வாடா போலாம். ஆமாண்டா, நானும் வந்தாக்கலே பார்த்தேன். எங்க உன்னோட வேஷ்டி சட்டை காணோம், நீ மாத்தல? அட ஏன் மச்சான் அந்த கதையை கேக்குற? வீட்டுக்கு போகும்போது அம்மா ட்ரெஸ்ஸையும் அப்பா ட்ரெஸ்ஸையும் எடுத்து கொடுத்தியே, எங்கேயாச்சும் ஏன் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தியா? அங்கே குளிச்சுட்டு ட்ரெஸ் பார்த்த போயில தான் எனக்கே ஞாபகம் வருது ட்ரெஸ் அக்கா வீட்டுல இருக்குன்னு. அதான் சீக்கிரமே கிளம்பி வந்தேன். நான் வந்துகிட்டு இருக்கையில தான் நீ போன் பண்ண. அதனாலதான் என்னால அட்டன் பண்ண முடியல. ஆமா, எங்க இப்ப அந்த ட்ரெஸ்? எடுத்துட்டு வந்தேன்டா, ஹால்ல தான் இருக்கு. நீ ரூமுக்கு போ, நான் போய் எடுத்துட்டு வரேன். நான் வந்து உனக்கு வேஸ்ட் கட்டி வரேன். சரிடா, சீக்கிரம் போயிட்டு வந்துரு மச்சான். சோனி கிட்ட நீ வர்றதுக்குள்ளேயும் நான் வேஸ்ட் கட்டியிருப்பேன் அப்படின்னு சொன்னேன்டா. அவ வந்தானா அப்புறம் அதுக்கு வேற பேசுவாடா. டேய், உன்னை யாரா என்கிட்ட கேட்காம இதெல்லாம் சொல்ல சொன்னது?
ஆமாண்டா, நான் ஃபோன் பண்ணதுக்கு நீ ஃபோன் உடனே எடுத்துட்ட. உனக்கிட்ட எல்லாத்தையும் கேட்டுட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஃபோன் அடிச்சதுக்கு ஃபோனே எடுக்க மாட்டேன்ட்ட. அப்புறம் எங்க அதை நான் கேட்டு சொல்றதுக்கு? சரி சரி, அதெல்லாம் கட்டிடலாம். ரூமுக்கு போ, நான் போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன். நான் ட்ரெஸ் மாத்திட்டு என் ஆளை பார்க்க போக வேண்டாம். ஓ, இதுதான் கதையா? உன் ஆளை பாக்குறதுக்காக தான் நீ வந்திருக்கேன்னு சொல்லுடா. என்னமா எனக்காக வந்தது மாதிரியே பேசுவான். டேய், அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. தீபாவளி அதுவுமா புது ட்ரெஸ் போடாம இருக்க கூடாதுன்னு அம்மா அந்த பேச்சு பேசுனுச்சு. அதனாலதான் ட்ரெஸ் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். சரி சரி, போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வா.